நடத்தும் அதிகாரிகளுக்கும் குறிப்பாக உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கும் ஒரு உத்தரவை உத்தரவிட்டுள்ளார். அதாவது அமமுகவிற்கு சின்னம் தொடர்பாக எந்தவித உத்தரவும் எடுக்க வேண்டாம். குறிப்பாக அவர்கள் சுயேட்சை வேட்பாளராக கருத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்கிற நிலையில் அடுத்த உத்தரவு வரும் வரை, அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தால் அடுத்த உத்தரவு வரும் வரை அவர்களுக்கு எந்தவித அவர்கள் சுயேட்சை வேட்பாளராக கருத்தில் கொண்டு அவர்களுக்கு எந்தவித சின்னத்தையும் ஒதுக்க வேண்டாம். மறு உத்தரவு வரும் வரை மற்ற சுயேட்சை வேட்பாளருக்கு வழக்கம் போல அவர்கள் கேட்கக்கூடிய சின்னம் ஒன்றுக்கும் மேற்பட்ட அந்த சின்னத்தை கேட்கும் பட்சத்தில் குலுக்கல் முறையில ஒதுக்கலாம். ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளராக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் இறுதியான முடிவை செய்யும். ஒருவேளை இந்திய தேர்தல் ஆணையம் பொது சின்னத்தை ஒதுக்க முடியாது, ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி சின்னம் அந்தந்த வேட்பாளருக்கு தனி சின்னம் என்று சொன்னால் அப்போது ஒரு முடிவெடுக்கலாம் எனவும், எனவே அதுவரை இந்த தேர்தல் இந்த வேட்பாளருக்கு சின்னம் தொடர்பாக இறுதியான ஒரு முடிவை இந்திய தேர்தல் ஆணையமே முடிவு செய்யும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதன் காரணமாக அமமுகவிற்கு எந்த சின்னம் ஒதுக்கப்படும் என எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஏற்கனவே ஆர்கே நகர் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிட்ட டிடிவி தினகரன் குக்கர் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவர்கள் குக்கர் சின்னத்தை தான் மீண்டும் கேட்கிறார்கள். ஆனால் உச்சநீதிமன்றம் நேற்றைய தினம் பல்வேறு கேள்விகளை இந்திய தேர்தல் ஆணையத்திடமும் அதே போல அமமுகவிடமும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தது. அந்த கேள்விகளுக்கு பிறகு இறுதியாக அமமுகவிற்கு ஒரு பொது சின்னத்தை ஒதுக்குவதற்கு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் ஒரு பரிந்துரையை அளித்திருந்தது. அந்த பரிந்துரையை மீதான பரிசீலனை என்பது இந்திய தேர்தல் ஆணையம் தற்பொழுது பரிசீலித்து வருகிறது. பரிசீலனத்துக்கு பிறகு இறுதியான ஒரு முடிவை இந்திய தேர்தல் ஆணையமே எடுக்கும். எனவே ஆனால் அமமுகவுடைய விருப்ப பட்டியலில் பிரதானமாக இருப்பது குக்கர் சின்னம். பொதுவாகவே ஒரு கட்சி ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியோ அல்லது தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு சுயேட்சை வேட்பாளரோ அவர்களுக்கு விருப்பமான 3 சின்னத்தை அவர்கள் எழுதி கொடுக்கலாம். அந்த 3இல் குறிப்பாக பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருந்தால் ஒரு 3 சின்னம் எழுதி கொடுத்தால் அதில் எது அதே மாநிலத்தில் வேற ஏதும் சுயேட்சைக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா என்பதெல்லாம் ஆய்வு செய்து ஒரு சின்னத்தை இந்திய தேர்தல் ஆணையம் அளிக்கும். அந்த அடிப்படையில் இவர்கள் கேட்கக்கூடிய 3 சின்னத்திலும் ஆய்வு செய்து அது வேற ஏதேனும் கட்சிக்கோ அல்லது பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கோ அல்லது சுயேட்சை வேட்பாளருக்கோ ஒதுக்கப்படுமா என்பது பல்வேறு ஆய்வுகளுக்கு பிறகே அமமுகவிற்கு ஒதுக்கப்படும். ஆனால் அமமுக தரப்பிலிருந்து பிரதானமாக அந்த முதல் கோரிக்கையாக முதல் ஆப்ஷனாக அவர்கள் குக்கர் சின்னத்தை வேண்டி கேட்டிருக்கிறார்கள். எனவே இது தொடர்பான அனைத்து முடிவையும் சரியான ஒரு முடிவை இந்திய தேர்தல் ஆணையம் எடுக்கும். அதற்கு பிறகு அமமுகவிற்கு ஒரு பொது சின்னம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. வரக்கூடிய 29ஆம் தேதி, அதாவது நாளை மறுதினம் இறுதி வேட்பாளர் பட்டியல் என்பது மாலை 4 மணிக்கு வெளியிடப்படுகிறது. என்று சொன்னால் அன்றைய தினம் வாபஸ் பெறுவதற்கான இறுதி நாள், அதாவது வேட்பு மனுக்களை வாபஸ் பெறுவதற்கான இறுதி 29ஆம் தேதி 3 மணிக்குள் வேட்பு மனுக்களை வாபஸ் பெறலாம். வேட்பாளராகத்தான் கருத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று தெரிவித்திருக்கிறது. எனவே அப்படி அவர்கள் சுயேட்சை வேட்பாளராக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு எந்தவித சின்னமும் ஒதுக்க வேண்டாம் என மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கும் உதவி தேர்தல் நடத்தக்கூடிய அந்த இடைத்தேர்தல் நடத்தக்கூடிய உதவி தேர்தல் நடத்தும் அலுவலருக்கும் ஒரு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது.